ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இன்னைக்கோட vlog குன்றத்தூர் முருகன் டெம்பிள். ஹாய் கைஸ். ஹாய் சொல்லு. ஹாய். நான் என்னோட அக்கா பையன் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சென்னையில் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். கோயிலுக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் படியேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோயில் வந்து நிறைய மூவிஸில் வந்திருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அழகன், நாட்டாமை, அப்புறம் குழந்தையும் தெய்வமும், அதில் கிளைமேக்ஸ்லலாம் வந்து இந்த கோயில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். குழந்தை பேருக்கும் திருமணத்துக்கும் வந்து இங்கே வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து தொட்டில் கட்டுவாங்க. ஒரு மரத்தடி இருக்குது, அந்த மரத்தடியில் வந்து வேண்டிட்டு தொட்டில் கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மலை ஏறி வந்தாச்சு. இந்த கோயில் பக்கத்தில் போக போகிறோம். போன டைம் ஒரு 5:30 இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கிளைமேட்டும் லைட்டிங்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதனால ஃபேமிலியாக பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். கோயிலுக்குள்ளேயே வந்து அறுபடை வீடு, முருகன் அறுபடை வீடு வந்துட்டு சிலையாக வச்சுருந்தாங்க குட்டி குட்டியாக. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ணியிருக்கேன். இது முருகனோட திருக்கல்யாணம், அதுவும் கேப்சர் பண்ணியிருக்கேன். கோயிலுக்குள்ளேயே ஒரு புக் ஸ்டால் இருந்துச்சு, அதில் நிறைய விதமான புக்ஸ் இருந்துச்சு, அதுவும் உங்களுக்காக கேப்சர் பண்ணேன். இதுதான் நான் சொன்ன அந்த மரம். இந்த மரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நான் சொன்ன மரம். இந்த மரத்துக்கு முன்னாடி தான் நானும் எங்கள் அக்கா பையனும் உங்களுக்காக இன்னும் பேசிகிட்ருக்கோம். இந்த மரத்தில் குழந்தை செல்வம் இல்லாதவங்க வேண்டிட்டு தொட்டில் கட்டிட்டு போவாங்களாம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது. எங்கள் வீட்டில் எனக்கும் கட்டியிருந்தாங்க. இது மாதிரி நீங்களும் வந்து குன்றத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலையும் இந்த மரத்தையும் மறந்துடாதீங்க, தொட்டில் கட்டவும் மறந்துடாதீங்க. முருகா முருகா இந்திரி, முருகா 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 வாங்க, முருகா முருகா. நான் எங்கே மயில், சேவல் அந்த மாதிரி முருகனோட விஷயங்கள் பார்த்தாலும் நான் முருகா முருகா முருகான்னு பேசி விளையாடுவேன். அந்த மாதிரி தான் இந்த சேவல் கிட்டே விளையாடுறேன். 2 சேவல் கொஞ்சம் நான் கூப்பிட்டதை எட்டி பார்த்துச்சு. ஒரு சேவல் பயங்கர தூக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக முருகா முருகான்னு கூப்பிட்டேன், பட் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் குன்றத்தூர் கோயில் இன்றைக்கி தான் வரேன். பட் என் மம்மி சொன்னாங்க இங்கே இருக்க புளியோதரை நல்லாயிருக்கும் பிரசாதம் அப்படின்ட்டு. ஸோ தம்பிக்கு வந்து சக்கரை பொங்கலும் எனக்கு புளியோதரையும் வாங்கியிருந்தோம். நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு கீழே வரையில் ஒரு நாக தெய்வம் இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஒரு ப்ரெக்னென்ட்டான ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை தொடுறதுக்கு ஃபஸ்ட்டு பயந்தேன். பட் அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்குட்டியும் தடவி கொடுத்து அதோட குட்டியும் தடவி கொடுத்தேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கோயிலில் போட்டிருந்த குமாரஸ்துவம், பாம்பன் சுவாமிகள் நமக்காக அருளிய குமாரஸ்துவம் அப்படின்ற பாடல். ஓம் ஷட்கோண பதையே நமோ நமக அப்படின்றது. பக்கத்துலேயே வந்து பாம்பன் சுவாமிகளோட சிலை இருந்துச்சு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி குன்றத்தூரில் போயிட்டு செம்ம தரிசனம். இப்படி தான் எங்களோட குன்றத்தூர் vlog இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.